அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் முதல்ல டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வரணும். நான் சொல்லக்கூடிய இந்த 8 விதமான உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பிசிஓஎஸ் சிம்டம்ஸில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ பிசிஓஎஸ்க்கு மாத்திரைகள்லாம் சாப்பிட்றேன் டாக்டர், எனக்கு பீரியட் சரியாயிடும், வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸை நம்பியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒவ்வொரு டாக்டராக மாற்றிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய மருத்துவ முறைகளையும் மாற்றிட்டே இருப்பீங்க. முக்கியமாக எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வர்றது. முதல் விஷயம், நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நைட்டில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கரையும் நார்ச்சத்துக்கள் உங்கள் குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸை அதிகப்படுத்தும். அதிகமாக சர்க்கரை உட்கிரகிக்கிறத நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அதிகமான கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் இம்மீடியட்டாக கலக்கிறத இது குறைக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வெந்தயம் எடுத்துக்கும் போது உங்கள் ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், கட் பாக்டீரியாஸ் பேலன்ஸ் ஆகிறதுனால இன்ஃப்ளமேஷனையும் இது குறைக்கும். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போது வாத சம்பந்தமான உடலினர் இருக்காங்க, பித்த சம்பந்தமான ஒரு உடலினர் அப்படின்னா அவங்களுக்கு ஊற வச்ச வெந்தயம் எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. கஃப உடலினராக இருக்காங்க, அதாவது உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் நான் எப்போவுமே டயர்டாகவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மோரோட கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை வெறுவெதுப்பான வெந்நீரோட கலந்தும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த பலன்கள் கிடைக்கும், சளி பிடிக்காது. ரெண்டாவது, அடிக்கடி நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. மெயினாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கும் போது ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பும் இருக்கிறதுனால உங்களுடைய இன்சுலின் ஸ்பைக்கை இது குறைக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது, அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை பயன்படுத்துங்க. ஸோ அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். சிறுதானியங்கள் கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, வரகு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் நார்ச்சத்தும் நுண் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய பிசிஓஎஸ்க்கு இது நல்ல ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ மார்னிங் டைம்லேயே நீங்கள் சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது நல்லது. நாலாவதாக, கீரை காய்கறிகள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மெயினாக டெய்லியும் ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கோங்க. ஸோ இரும்புச்சத்து குறைபாடு, அதே மாதிரி சில வைட்டமின்ஸ் குறைபாடு இருக்கும் பொழுது டெய்லி ஏதாவது ஒரு கீரை, சிறுகீரை இல்லை பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, ஏதாவது ஒரு கீரை, முக்கியமாக முருங்கைக்கீரை, இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், நார்ச்சத்தும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால வயிறு நிரம்பின ஒரு உணர்வு இருக்கும். சாதாரணமாக 2 கப் சாதம் சாப்பிட்றத விட 1 கப் இந்த கீரைகளை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றது இல்லை கடைஞ்சி எடுத்துகிட்டு 1 கப் சாதம் சாப்பிட்டோம்னா அது பேலன்ஸ்டாக இருக்கும், அடிக்கடி உங்களுக்கு பசிக்காது. ஆறாவதாக, மதியம் லஞ்சில் கண்டிப்பாக மோர் எடுத்துக்கோங்க. ஸோ மோர் ஒரு பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக். இது உங்கள் கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ் பண்ணும். ஸோ மோர் அப்படிங்கிறது தயிரை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய பட்டரை எடுத்துகிட்டு மீதம் இருக்கிறது தான் மோர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோர் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பிசிஓஎஸ் சிம்டம்ஸில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏழாவதாக, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை. இந்த ஆளி விதையில் இருக்கக்கூடிய லிக்னின் அப்படிங்கிற வேதிப்பொருள் உங்கள் உடம்புல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டான், இதனோட அளவை உடம்பை விட்டு வெளியேற்றுது. அதனால் உங்களுக்கு பிசிஓஎஸ் சிம்டம்ஸில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதைகளை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா எல்லா நட்ஸுமே, அதாவது சூரியகாந்தி விதை, பூசணி விதை, பாதாம், அது கூட இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸ், இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து பொடி பண்ணி இது கூட காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பளம் சேர்த்து லட்டு மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும். எட்டாவது, கருப்பு கொண்டக்கடலை, அதே மாதிரி
பொட்டுக்கடலை இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சிப்ஸு சாப்பிட்றது இல்லை வந்து ஒரு சமோசா சாப்பிட்றதுக்கு பதிலாக சுண்டலோ இல்லைன்னா வந்து முழு கடலையை வந்து நம்ம மசாலா கடலையாக வந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து வேர்க்கடலை சாப்பிட்லாம். பச்சை பயிறு வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடலை வகைகளை நம்ம பயிறு வகைகளை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது அதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது, புரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அளவு அதிகரிக்கும் பொழுது உங்கள் பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். தசைகளும் வந்து நல்லா வலுப்பட ஆரம்பிக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால அது செரிமானம் கொஞ்சம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸும் வந்து அதிகமாகும். ஸ்நாக்ஸில் நீங்கள் சுண்டல் இல்லைன்னா பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சது இல்லைன்னா வந்து பொட்டுக்கடலை வந்து வறுத்தது, மசாலா கடலை இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த 8 விதமான உணவுகளையும் நீங்கள் சாப்பிடும் பொழுது பிசிஓஎஸ் சிம்டம்ஸில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ பிசிஓஎஸ்க்கு மேஜிக் ஃபுட்டுன்னு எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு டீடாக்ஸ் மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். 2வது உங்கள் கட் பாக்டீரியா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபைபர், புரோட்டீன், நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் எடுத்துக்கணும். ரெகுலராக யோகா பயிற்சியை, நடைப்பயிற்சியை இல்லை ஏதாவது ஜிம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்ததாக நல்ல இரவு தூக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், பர்சனலைஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான். அதாவது பிசிஓஎஸில் ஒரு நபருக்கு வேலை செய்யக்கூடிய விஷயம் இன்னொரு நபருக்கு வேலை செய்யாது. இதில் நிறைய ஃபீனோடைப்ஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. வாத, பித்த, கஃபம் இந்த மாதிரி அவங்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒரு சிகிச்சை முறை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்தது அப்படின்னா பிசிஓடியை கண்டிப்பாக நம்மளால் நிரந்தரமாக சரி செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.